வணக்கம் நண்பா, நான் உங்களை பொறியாளன் சரவணன் பேசுகிறேன். நான் இப்போ எங்கேருந்து பேசுகிறேன்னா, திருச்சி டு தஞ்சாவூர் பைபாஸில் இருக்கிற திருவெரும்பூர் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் வந்து பேசுகிறேன். அந்த சைட்டில் அங்கே நம்மளோட வந்து ஏஏசி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏஏசி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மாதிரி எங்கேருந்து பண்ணிகிட்டு சொல்லி சொன்னால், இது என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம், இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கோசரம் பண்ணுதுங்க. இந்த கமர்ஷியல் பர்பஸ் அப்படிங்கிற மீன்ஸ் என்னென்னா, இது ஒரு மகாலா கன்வெர்ட் பண்ணி மகாலா தான் நம்ம கீழே கொடுக்குறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங், ஹாலு இதெல்லாம் வந்து முடிஞ்சு. இது வந்து நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டைனிங்கு வித் கிச்சனோட பேக் சைடில் கிச்சன் இருக்குங்க. இந்த கிச்சனோட சேர்த்து தான் ஒரு பண்ணுறோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 27க்கு 71 அப்படிங்கிற சைஸில் இது இருக்குங்க. இதில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணுறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஏசியில் பிர்லாவோட ப்ரொஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிர்லா பேஸ்ட்டு பிர்லாவோட இதில் 8 இன்ச் பிளாக்கில் யூஸ் பண்ணி பண்ணுதுங்க. இதில் சின்ன அட்வைஸ் கொடுக்கலான்னு விரும்புகிறேன். இதுக்கு ஷூராக கவனிங்க. இப்போ என்னென்னா, இப்போ ஏஏசி கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தளவுக்கு எல்லா பேரும் பண்ணுற மேஜர் இது என்னென்னா மிஸ்டேக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து எந்த ஒரு இது இல்லை, ஏஏசி அப்படின்னு இல்லை, நான் வந்து பொருத்தம் படுறப்பவும் அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலுமே ஒரு பிரிக்ஸை யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து சில் லெவலை எந்த ஒரு காரணத்துக்கோசரம் அவாய்ட் பண்ணக்கூடாதுங்க. அதில் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து பெரிய அளவு காஸ்ட் சேவிங் இல்லை. பட் இருந்தாலும் சில பர்சன்ஸ் வந்து அதை இது பண்ணுறது இல்லைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லெண்டல் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு 10 அடி மொத்தமாக இருக்கிற சீலிங் ஹைட்டுக்குள்ளே, கீழேருந்து 10 அடி மேலே இருக்க சீலிங் ஹைட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு லேயர் மொத்தமாக 3 லேயர்னு வச்சுக்கோங்க. 3 அடுக்காக இருக்குது. அந்த 3 அடுக்கு எதுக்காக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் சொல்லி சொன்னால், ஒருவேளை நம்ம கீழே பண்ண போகிற ஃபஸ்ட்டு 3 அடிக்குள்ளே கிராக் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த 3 அடிக்குள்ளேயே ஸ்ப்ளிட் ஆகி தனியாக நின்றுக்குங்க. அடுத்த 3 அடினா அடுத்த 3 அடிக்குள்ளே ஸ்ப்ளிட் ஆகி தனியாக நின்றுக்கும். அடுத்த 3 அடினா அடுத்த 3 அடிக்குள்ளே இதாகி நினைக்குங்க. இது எப்படின்னா, இங்கே பாருங்கள், ஜன்னல் லெவல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜன்னல் கீழே ஒரு லேயர் இங்கே கிராக் ஃபார்மாக இதுக்குள்ளேயே நின்றுக்கும். அடுத்து ஜன்னல் லெவலில் இதாச்சுன்னா அதுக்குள்ளேயே நின்றுக்கும். அடுத்து தேர்ட் லேயர் அப்படிங்கிறது ஜன்னலுக்கு மேல் இருக்கிற லேயருங்க. அதில் தனியாக வந்துச்சுனாலும் அதுக்குள்ளேயே நின்றுக்குங்க. மொத்தமாக எண்டு டு எண்டு, அதாவது கீழே இருக்கிற பாட்டம்லேருந்து மேலே வர்ற எண்டு வரைக்கும் கண்டிப்பாக வந்து கிராக் எந்த விதத்துலையும் மேலே வந்து வராதுங்க. இதுதான் வந்து மெயின். இதை ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துலையும் எந்த ஒரு இதுவுமே அவாய்ட் பண்ணக்கூடாதுங்க. கண்டிப்பாக அவாய்ட் பண்ணவே கூடாது. செலவை காரணம் கட்டி காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் குவாலிட்டி பில்டிங்கில் பண்ண முடியாது. ஏன்னா இது 2 விஷயம் யோசிச்சுக்குங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டிங் என்னென்னா, நீங்கள் வந்து காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறதே மனசில் வந்து திங்க் பண்ணக்கூடாதுல்ல. காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது பண்ணுற மெத்தடில் நீங்கள் வேணால் சேஞ்சஸ் பண்ணலாமா தவிர, பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் ஆஃப் ஒர்க்கில் எந்த ஒரு சின்ன ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கை வந்து அவாய்ட் பண்ணவே கூடாதுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக வந்தால் மட்டும் தான் பில்டிங் வந்து லாங் டைம் நிற்கும். ஒன்றுமே இல்லை, ஒரு 40 லட்ச ரூபா வீட்டை வந்து 35 லட்ச ரூபாய்க்குள்ளே காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறலாம் ஓகே தான், ஏற்றுக்கிறேன். நான் என்னப்பா இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. 35 ரூபாய்க்குள்ளே அடக்கிற மாதிரிலாம் ஓகே தாங்க. பட் ஆனால் அதை வந்து 30 லட்ச ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தேவையில்லாத, அதாவது கண்டிப்பாக நீட் இருக்கிற மஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கை பூரா அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அதோட பில்டிங்கோட லைஃப் 40 வருஷம் இருக்கிறது 25 வருஷமே நம்மளுக்கு வந்து இதாகிருங்க. ஸோ அது வந்து காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற இதுக்குள்ளே ஐடியாக்குள்ளே வராது. ஸோ பண்ணுறதில் குவாலிட்டியில் பண்ணி எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத இது இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம சின்ன இதை பூரா எடுத்துகிட்டு அங்கே காஸ்ட் கட்டிங் பண்ணுறது ஓகே. ஆனால் மெயின் ஸ்ட்ரக்சரில், கோர் ஸ்ட்ரக்சரில் எந்த இடத்துலையும் கை வைக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப தப்பானதுங்க. இதுங்களா. அடுத்து என்னென்னா, இது 3 சொல்லிவிட்டேன். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கண்டிப்பாக சில்காங்கிறோட லெண்டலோ எந்த விதத்தில் அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் கட் லெண்டர் போடவே கூடாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரும் பண்ணுற தப்பு என்னென்னா, மேஜர் மேக்கர் செங்கல் கட்டுறதுலாம் திருச்சேரி மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்க. நீங்கள் வந்து மொத்தமாக கீழேருந்து போகுது, மொத்தமாக சில்லும் த்ரோவாக தான் ரன் ஆகணும், லெண்டலும் த்ரோவாக தான் ரன் ஆகணுங்க. நீங்கள் வந்து அதில் காஸ்ட் கட்டிங் பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கோசரம் மொத்தமாக 4 அடி விண்டோ வச்சுருக்கேன், 4 அடி மொத்தமாக விண்டோ இருக்குது, அதுக்கு வந்து எஜ்ஜு டு எஜ்ஜு மொத்தமாக 6 அடி மட்டும் கட் லெண்டல் தனியாக செஞ்சு தூக்கி மேலே வைக்கிறதெல்லாம் ஒரு பூவரான ஒரு மெத்தடுங்க. இதில் வந்து சேவிங் ஆகுதான், பட் அதை சேவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட பில்டிங் தான் வீக்காக போகும். உங்களோட பில்டிங் தான் மேஜர் கிராக் வந்து இந்த இடத்துலேருந்து கீழே பாட்டம்லேருந்து மேலே வரைக்கும் நேராக பீமோட எஜ்ஜு வரைக்கும் மேலே ரூஃப் வரைக்கும் கிராக் ஃபார்ம் ஆகும். அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் கெமிக்கல் அதெல்லாம் பண்ணி செலவு பண்ணுற காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ என்னென்னா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாது. கட்லெண்டல் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏஇசி பொறுத்தளவுக்கு கட்லெண்டல் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இன்னொன்று, ஏஇசி பிளாக் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏஇசி பிளாக் அப்படிங்கிறதுங்க ஜஸ்ட்டு ஒரு பார்ட்டிஷன் வால்னு மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் ஒரு பார்ட்டிஷன் செவரு மட்டும் தான். இது வந்து இந்த ஒரு இடத்த, இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளான இடத்த வந்து அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருளுங்க, அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் வெயிட் உட்கார வச்சு அதுக்கு சடனான ஒரு இம்பேக்டை கொடுக்குற மாதிரி நிறைய லோடு கொடுத்து சுமையை அதிகமாக வச்சு அதில் கிராக் வரதான் செய்யும். அதுக்கு பிறகு என்னப்பா ஏஏசி பிளாக் சரியில்லை, ஏஏசி பிளாக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராக் வருது அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்கு உங்களோட ஐடியா ஆஃப் இன்ஜினியர், அங்கே நிற்கிற ஒரு இன்ஜினியர் சரி யாராக வேணால் இருக்கட்டும், அந்த பர்சன் வந்து ஏஏசி பிளாக் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாக இது பண்ணிக்கணுங்க. என்னென்னா,
ஏஐசி பிளாக் மேலே எந்த ஒரு லோடுமே உட்காரக்கூடாதுங்க. மேஜரான ரோடு எதுவுமே உட்காரக்கூடாது. லோடுனா நம்ம நார்மலான லோடில் உட்காரலாம். நீங்கள் மேஜராக லிண்டலில் வர லோடை பூரா லிண்டல் அவாய்ட் பண்ணிவிட்டு மேலே வர 2 அடி செவத்தையும் அது மேலே உட்கார வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு எப்படின்னா ஒரு குழந்தை மேலே தூக்கி 20 கிலோ வெயிட் வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ஒரு ஐடியாவில் ரொம்ப ரொம்ப தப்பான ஐடியா பண்ணுற மாதிரிங்க. அது பண்ணக்கூடாது. 2 விஷயம் சொல்லிட்டேன். ஒன்று வந்து கண்டிப்பாக லிண்டல் 3 லேயர் ஆஃப் காங்கிரீட்டை சில்ல அவாய்ட் பண்ணக்கூடாது, லிண்டல் அவாய்ட் பண்ணக்கூடாது, 3 லேயரை தனியாக ஸ்பிளிட் பண்ணணும், எல்லாமே த்ரோ அப்போன்னு சொல்லிட்டுருங்க. 2வது கட் லிண்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. 3வது என்னன்னாங்க, இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இதில் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து கீழே வர்ற வரி வந்து நான் செங்கல் வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து கீழே வந்து லெவல் வந்து அன்னிவனாக இருந்துச்சு, அதனால் செங்கல் வச்சு மேக் பண்ணியாச்சு. அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படின்னு ரோ போகுது இல்லைங்களா, கடைசி வரி கல்லும் நீங்கள் வந்து 8 இன்ச்சு அப்படிங்கிற மல்டிப்ளை பண்ணி தான் அந்த செவரு வரணுங்க. அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா லிண்டரோட லெவல் 7 அடி 4 இன்ச்சு அப்படின்னு வர இதில் உங்களுக்கு 7 அடி 6 இன்ச்சா வந்தாலும் அது அப்படியே தான் பண்ணும். இதை வந்து கட் பண்ணி போடக்கூடாதுங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த டைரெக்ஷனில் கரெக்டாக 6 இன்ச்சாக வருது, உங்கள் டைமென்ஷனுக்கு 6 இன்ச்சாக வருது, 7 அடி அப்படிங்கிற லிண்டர் லெவலில் வந்து 7 அடி 4 இன்ச்சாக வருது அப்படின்னு சொன்னாலுமே அதை தான் பண்ணணுங்க. அதை செங்கலை வந்து இந்த டைரெக்ஷனில், அதாவது 2 அடி வசத்தில் இப்படி வந்து குறுக்க வந்து கட் பண்ணி எந்த விதத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இது வந்து ரொம்ப இதாக பண்ணக்கூடாது, எந்த இதுலையும் அப்படி பண்ணக்கூடாது. என்னோட இதில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த 2 அடி வசத்தில் கட்டிங்கே வராதுங்க. 2 அடி வசத்தில் கட்டிங்கும் போடக்கூடாதுங்க. வந்து ஸ்ட்ரென்த் வந்து வீக் பண்ணி விட்ரும். ஒன்று அப்புறம் ஏர் கிராக்ஸ் ரொம்ப தாராளமாக வருங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப மெயினாக அதுங்க. ஒன்று என்னென்னா, பேஸ்ட்டை வந்து ரொம்ப திக்னஸ்ஸு ரொம்ப ப்ராப்பராக ஒரே மாதிரி திக்னஸாக மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக 3 mm to 5 mm அப்படிங்கிறது தான் இதுங்க. அதில் வந்து 4 mm அப்படிங்கிறது தான் மெயின் லைன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 mm தான் பேஸ்ட் இருக்கணும். அந்த பேஸ்ட் வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் கல் ரொம்ப 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 நல்ல விதமாக அமையுங்க. ஒன்று எப்படிப்பா காஸ்ட் சேவிங் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறது, அந்த விஷயத்தை நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். இது பண்ணக்கூடாது. பேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். இந்த பில்லர் டு பில்லர் ஜாயிண்டில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் பால் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி இதில் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான பாண்டிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வரி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சிமெண்ட் மேட்டரில் தான் வைக்கணும், அதாவது சிமெண்ட் கலவையில் தான் கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கப்புறம் வர லைன் பூரா ஏஐசி டைரக்ட் ஜாயிண்டில் கண்டிப்பாக வந்து ஏஐசி பிளாக்கும் டைரக்ட் ஜாயிண்டில் வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏஐசி பிளாக்கும் இது யூஸ் பண்ணுற சிமெண்ட்டும் யூஸ் பண்ணுற ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக மாடரை தான் யூஸ் பண்ணணும், சிமெண்ட் கலவை தான் யூஸ் பண்ணணும். அந்த சிமெண்ட் கலவை யூஸ் பண்ணுறப்ப ஒரே ஒரு சின்ன இதுனா வரி ரன் பண்ணி அப்படியே விட்ருங்க. அது நல்லா ஓரளவுக்கு செட் ஆன ஏன்னா நம்மளுக்கு பேஸ்ட்டு நம்மளுக்கு 25 நிமிஷம் 1/2 hourக்குள்ளே செட் ஆகிற மாதிரி கலை வந்து செட் ஆகாதுங்க. ஸோ என்னென்னா உங்களுக்கு ஐடியா ஆஃப் மெத்தடில் பண்ணுறப்ப ஃபஸ்ட் லைனை ஃபுல்லாக த்ரோ பண்ணி எல்லா இதுவுமே சிமெண்ட் கலவை வச்சு கரெக்டாக லெவலுக்காக கரெக்டாக பேக் பண்ணிக்கிங்க. அது தென் என்னென்னா லெவல் ரொம்ப ரொம்ப கம்பல்சரிங்க. மொத்தமாக ஒரு செவரு போகுது, மொத்தமாக த்ரோ ஆகுதுன்னா ஃபஸ்ட் லைனை ரொம்ப ரொம்ப பேசிக்காக கரெக்டாக ப்ராப்பராக வச்சு லெவலுக்காக வச்சுருங்க. இந்த இதில் உங்களுக்கு நல்லா ரொம்ப தெளிவாக தெரியும் பாருங்கள். இந்த லெவல் இருக்கு இல்லைங்களா, வரியை கரெக்டாக பேஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக எண்டு டு எண்டு கரெக்டாக வாட்டர் லெவல் வச்சு கரெக்டாக பண்ணிடுறீங்கன்னு சொன்னால் மேலே வர வரி ரொம்ப ப்ராப்பராக கரெக்டான ஒரு இதில் போயிடுங்க. இது ரொம்ப இதுங்க. லெவலில் வந்து இங்கே இதுக்கும் மட்டுமே ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கல் அடுத்தது கல் அடுக்கிறப்ப கரெக்டாக ப்ராப்பராக போய் கரெக்டாக லேப் ஆகி மேலே போய் படிஞ்சு உட்காராதுங்க. அப்படி உட்காராதப்போ கண்டிப்பாக கல் வந்து வெடி புழுஞ்சுனா கிராக் வெளியே கண்டிப்பாக காட்டுங்க. இந்த விஷயத்த ஏஐசி பிளாக்கில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இதெல்லாம் ரொம்ப 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 மேஜராக. இது மேபி சில விஷயம் நான் எனக்கு ஞாபகம் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இடையில கிளிப் போடுறப்ப நான் கண்டிப்பாக வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு நான் போடுறேன். ஷியோராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுங்கள், ரொம்ப நல்ல விதமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஏஐசி லெவல் வந்து பொருத்தம் பிளாக்லேயும் இதே சேம் மெத்தட் தான். தென் என்னென்னா இதை நான் மெயினாக சொல்கிறேங்க. இப்போ வந்து 2 அடி பிளாக் இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ஒரு அடியில் தான் அடுத்த கல் வந்து கரெக்டாக சென்டரில் உட்காரணும், அடுத்த கல் ஒரு அடியில் தான் உட்காரணும், அடுத்த கல் ஒரு அடி தான். இப்போ எப்படி இன்டர்செக்ட் ஆகணும்னா நீங்கள் வந்து செங்கல் வரி எப்படி வந்து ஆஃப் கல் அரை கல் கரெக்டாக அடுத்த கல் உட்காருதோ அதே மாதிரி அரை கல் உட்காரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிராக் ஒரு வேளை வந்துச்சுனாலுமே கிராக் வந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகாமல் இப்படி வரும். அப்போ கிராக் வரவே வராதுங்க. இதுவே ஒவ்வொரு கல்லுக்கு கரெக்டாக நேருக்கு நேர் ஜாயிண்ட் வருதுன்னா இங்கேருந்து டேரெக்டாக அப்படி மேலே வரைக்கும் கிராக் ஃபார்ம் ஆயிருங்க. ஸோ அந்த கிராக் வரக்கூடாது. இது வந்து ஏஐசி கன்ஸ்ட்ரக்ஷனில் மட்டும் இல்லைங்க, செங்கல் வரியிலும் கூட இதுதான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். இன்னொன்று நான் என்னை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ஸ்டீல் பில்டிங் மட்டும் பண்ணல, மேஜராக பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிவில் பில்டிங் தான் மோஸ்ட்லி எடுத்து பண்ணிகிட்டு இருக்குங்க. இப்போ A to Z எல்லாமே சிவில் பில்டிங் தான் மொத்தமாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இங்கே இந்த சைட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்க பார்த்திங்கன்னா இப்போ பண்ணி முடிச்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் டோட்டலாக முடிஞ்சிச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டேஜ் ஒர்க்கில் கீழே வர ஆல்ரெடி கைப்பிடிச்ச ஒரு இருந்துச்சுங்க. இந்த கைப்பிடிச்ச ஒரு இருக்குது, இந்த கைப்பிடிச்ச வந்து மேலே வரைக்கும் கட்டி மேலே ரூப் காங்கிரீட் போட்டு
இதெல்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்து என்னோடய டைமிங் பர்டிகுலர் டைமிங் பார்த்திங்கன்னா பீம் எல்லாம் போட்டு எல்லாமே தனித்தனியாக போடல. நான் வந்து இது மேலே அப்படி கல்லடிக்கி வச்சு பீமை போட்டு பீமுக்கு வந்து லெண்டல் போட்டு லெண்டலுக்கு மேலே திரும்ப கல்லடிக்கிட்டு ரூஃப் அப்படி டேரெக்டாக போட்டேன். நான் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண பிறகு உள்ளுக்குள்ள பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல, பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே பேரலாகவே கொண்டு வந்து அதுக்கு மேலே ரூஃப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டுருங்க. எனக்கு இதுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா 21% மொத்த இது பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக எனக்கு 6 வாரம் பில் பண்ணியிருக்கேங்க. மொத்தமாக 6 வாரம் வந்து எனக்கு லோடிங்கு அன்லோடிங்கு எல்லாமே சேர்த்து பூஜை போட்ட டேட்லேருந்து கரெக்டாக 6 வாரம் எனக்கு வந்து கரெக்டான டைமிங் எடுத்துருக்குங்க. இது இல்லாமல் அந்த 6 வாரம் இல்லாமல் இப்போ ரூஃப்க்கு வந்து நீங்கள் வந்து அதை இது பண்ண வேணாம், மோல்டிங் போடுறதுக்கு இப்போ ஸ்லாப் போடுறதுக்கு எனக்கு 6 வாரம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு 23 நாள் வந்து ரூஃப்க்கு வந்து இது பண்ணி போட்டு இப்போ தான் பிரித்து எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து இது பண்ணியிருக்கேனுங்க. இப்போயும் ஜாக்கி நிறுத்திருக்கேன். ஏன்னா ஜாக்கி இப்போ இன்னும் ஒரு 1 வீக் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு சின்ன இது பண்ணி ஒரு 1 மந்த்தே முழுசாக இருக்கட்டும் தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா அந்த 7 நாள் எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு வந்து ஜாக்கி வந்து ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணி லோடை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸ்லாப்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. பட் மெயின் பீமில் இருக்கிற இது மட்டும் ஜாக்கி மட்டும் இருக்குங்க. இதில் வந்து ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z எல்லாமே சிவில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கம்பெனி சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐசியில் பட்ஜெட் பில்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருங்க. ஸோ என்னென்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஏஐசி ஐயப்பா மாடர்ன் ஹவுஸ் பொறுத்தளவுக்கு ஸ்டீல் பில்டிங் மட்டும் தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு தேவைப்படுற பில்டிங் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக என்ன மெத்தட் யூஸ் பண்ணணுமோ கண்டிப்பாக அதில் வந்து மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பில்டிங்ஸும் பார்த்திங்கன்னா எல்லா பிரிக்ஸும் யூஸ் பண்ணுதுங்க. இன்டர்லாக் யூஸ் பண்ணுறோம், பொருத்தம் யூஸ் பண்ணுறோமுங்க, தென் என்னென்னா ஃப்ளையர்ஸ் யூஸ் பண்ணுறோம், செங்கல் யூஸ் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து பேனல் மட்டும் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா பேனல் வந்து என் மனசு இருந்துச்சு பார்த்திங்கன்னா சில இடத்துல கரெக்டான ஒரு இது இல்லைங்க, அதாவது கரெக்டான மெத்தட் இல்லை. இன்னொன்று பேனல் யூஸ் பண்ணி பண்ணுறது லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 25 வருஷம் கூட தாங்க மாட்டேது. நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இன்னொன்று ப்ளம்பிங் லைனு அதெல்லாம் கொண்டு போகிற ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து கட்டி ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து வாழ்கிற மட்டும் இது இல்லைங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ்னாலும் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும். மொத்தம் 30 வருஷனாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம போடுறக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான இதாக இருக்குங்க. எனக்கு சஜெக்ஷன் கேட்குறாங்க பூரா ஃபஸ்ட்டு என்னை இன்வைட் பண்ணுற பூராமே பேனலுக்காகவே இன்வைட் பண்ணுறாங்க. பேனலுக்காக ஆஸ் எ இன்ஜினியராக ஆஸ் எ வெல்விசராகவும் சரிங்க. நம்மளுக்கு வந்து பேனல் வந்து அவ்வளோ தூரம் என்னை பொறுத்தளவுக்கு யாரும் நிற்க வச்சு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு தான் அந்த இது இருக்கணும். ஸோ என்னென்னா நான் வந்து பேனல் மட்டும் பண்ணுறதில்ல. பேனல் எனக்கு கரெக்டாக இல்லை, அது ஃபீல்டுக்கு கரெக்டான இதில் இல்லைங்க. பேனல் இல்லை. நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏசி கன்ஸ்ட்ரக்ஷனாக எல்லாமே பண்ணுறோம், பொருத்தம் பண்ணுறோம், ஃப்ளையர்ஸ் பண்ணுறோம். பட்ஜெட் பில்டிங்கில் என்ன வேணால் பண்ணுதுங்க. இன்னொன்று இன்றைக்கான ரேட்டு வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எதுவுமே ரேட்டெலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா 190 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஆரம்பிக்குதுங்க. ஆரம்ப விலை மட்டும்தான். நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிங்க. ஆரம்ப விலை மட்டும்தான். உங்களோட இடம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு பண்ணணும். ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் பண்ணிவிட்டு கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் பண்ணுறப்ப 190 அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திங்கன்னா அது பண்ண இயலாதுங்க, பண்ண முடியாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. ஏன்னா 400 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறப்ப கூலியால் அங்கே வந்து தங்க வச்சு நம்ம வந்து அந்த இதுக்கு பண்ண முடியாதுங்க. ஸோ என்னென்னா இன்றைக்கான விலை 190 ஆரம்பிக்குதுங்க. ஏசி கன்ஸ்ட்ரக்ஷனும் சரிங்க, மற்ற கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி 190 ஆரம்பிக்குது. மேபி உங்களோட வந்து நல்ல ஒரு இதில் வருது, எல்லாமே எஸ்எஸ்சில் எல்லாமே இது பண்ணுறப்ப 200 அந்த மாதிரி கூட வரலாமுங்க. அதே நேரத்தில் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் எல்லாமே எம்எஸ்சில் போட்டு ஒரு பட்ஜெட்டாக கட்டணும் அப்படின்னு சொன்னால் அரௌண்டு எல்லா செலவும் சேர்த்து ஓவராலாக உங்களுக்கு ஒரு 2 ரூபா வந்து கண்டிப்பாக வந்துடுங்க சதத்துக்கு இன்றைக்கான விலை. இது கீழே வந்து செஞ்சுனா நம்ம கம்பெனி சைட்லேருந்து பண்ணுறதில்ல. ஏன்னா குவாலிட்டியில் ரொம்ப ஒரு இதோடு தான் பண்ணிகிட்டு இருக்குங்க. என்னை பொறுத்தவரைக்கும் மற்றவங்க என்ன பண்ணுறதுன்னு கம்பேர் பண்ணி பார்க்கறதில்ல. நான் கொடுக்குறது ரொம்ப தெளிவாக கொடுக்குற மாதிரி தான் என் மென்டாலிட்டி பொறுத்தவரைக்கும். இன்னொன்று ரொம்ப பூராக எதிர்பார்க்குறாங்க, 170க்குலாம் எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த விலையில் நம்ம பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா அதில் வந்து கரெக்டான டெலிவரியும் கொடுக்க முடியாது, அவங்க கஷ்டப்பட்ட உழைப்புக்கு ஏற்ற தரத்தையும் கொடுக்க முடியாதுங்க. ஸோ அதை போய் நம்ம வந்து கமிட்டட் கொடுக்குறதே இல்லை. மினிமம் பார்த்திங்கன்னா 190 ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறது 1350 1450 வீடியோவில் போட்டிருக்கீங்க சரவணன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இருங்க. அது போட்டு கிட்ட 2.5 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் கேஜ் பில்டிங்கு. ஸோ அந்த இதில் சாய்பாபா காலனி சைட்டில் அதை பண்ணிச்சுங்க. இதுதான் இதுங்க சார். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்டு, இந்த ஏசி சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் கண்டிப்பாக என்னோட இதில் கனெக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பரும் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ஷூராக கொடுக்குறேன். எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. என்னோடய அனுபவத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணுமோ நான் ஷூராக ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷூராக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து யாருக்காக நீங்கள் வந்து வீடு கட்டி கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து வீடு நீங்கள் கட்டுறீங்களா, ஏசி பிளாக் வச்சுட்டு ஒரு மேசன் வச்சு கட்டுறீங்கனாலுமே இந்த மெத்தடெலாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனோ இல்லை வந்து யார் வேணால் இருக்கட்டும், ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கட்டக்கூடிய ஒரு பர்சன் வந்து ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாய் ஒரு ட்ரையல் பேக்கை எடுத்துக்கிட்டு அதை ஒரு விளையாட்டு இதாக வச்சு நீங்கள் அதை பில்டிங் பண்ண வேணாம். ஏன்னா பண்ணி முடிச்ச பிறகு சரியில்லை அப்படின்னு மாதிரி
அவ்வளோ பெரிய விலையை வச்சு நீங்கள் அதை கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை வேண்டாமுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருக்காங்க, அவங்ககிட்டருந்து அந்த கைடை வாங்கிட்டு அந்த கைடை வச்சு நீங்கள் வீடு ப்ராக்டிக்கலாக கட்டுங்க. இன்னொன்று, ரொம்ப குறைவான விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கொண்டே உள்ளுக்குள்ளே கொண்டு 20 லட்ச ரூபாயை எல்லா பேரும் பண்ணுற தப்பு என்னென்னா, இதை கரெக்டாக சொல்லி முடிச்சிடறேன் கரெக்டாக ஒரு நிமிஷத்தில். என்னென்னா 40 லட்ச ரூபா ஒரு வீடு வந்து நிற்கிது அப்படின்னு சொன்னால் ஒரு 20% கட்டாங்க 40 லட்ச ரூபா கண்டிப்பாக ஆகுங்க. இதில் வந்து நான் 30 லட்ச ரூபா கட்டித்தரேன்னு ஒரு பர்சன் உள்ளுக்குள்ள வர்றப்ப எல்லா பேரும் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி கஸ்டமராக என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் 30 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வச்சிடறாங்க. நீங்கள் வந்து மனசு யோசிக்க 30 லட்ச ரூபாய்க்கு எப்படி முடிக்க முடியுங்க? நான் வந்து சரி கமர்ஷியல் பர்சனாக நான் வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த ஃபீல்டுக்குள்ளே நிற்கிறேன். நான் இப்போ இந்த கட்டத்துக்குள்ளே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லாபத்தோடு தான் நிற்கிறேங்க. லாபத்தோடு நிற்கவே முடியாது. ஏன்னா எனக்கு பின்னாடி குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஃபேமிலி இருக்குது. ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட இதில் தான் நிற்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் 40 லட்ச ரூபா பில்டிங்கை 30 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சோசியல் சர்வீஸ் பண்ணுறக்கோ, சோசியல் சர்வீஸ் என்னென்னா லாபத்தை விட்டு கொடுத்து பண்ணுறக்கோ, இல்லை வந்து ரொம்ப குறைவான விலையில் வந்து நான் கேட்டாலும் சிமெண்ட்டுக்காரங்கிட்ட ஒரே விலை தானுங்க, டிஎம்டிக்காரங்கிட்டையும் அதே விலை தான். இப்போ நான் மேபி என்னென்னா நீங்கள் ஒரு 80 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, நான் ஒரு 70 ரூபாய்க்கு எடுப்பேன், அவ்வளோதான். மற்றபடி விலையில் பெரிய டிஃப்ரெண்ட் வரப்போகிறதே இல்லை. ஸோ 30 லட்ச ரூபா பண்ணுற இடத்துல பாதியில் நிறுத்திட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட 28 லட்ச ரூபா வாங்கிடுவான். அப்போ நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். 40 லட்ச ரூபா முடிய வேண்டிய பில்டிங் 48 லட்ச ரூபாயில் போய் நிற்கும். அது நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு இதில் உங்கள் கனவு வீடு உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேறு ஒரு சச்சரில் உருவம் கொடுத்து சிங்கத்தை இது பண்ண வச்சுட்டு வேறு மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்துட்டு சிங்கம் மாதிரி நினச்சிருப்பீங்க வீட்டை, ஒரு அழகான கனவு வீடை நினச்சிருப்பீங்க. அது வேறு மாதிரி போய் நின்றுட்டு சங்கடத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே இது பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப ப்ராப்பராக கரெக்டான மென்டலில் கரெக்டான இதில் வச்சு மனசை யோசிச்சு கரெக்டாக இது பண்ணுங்கள், மூவ் பண்ணுங்கள். ஷோராக எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கொடுங்க. ரொம்ப பெஸ்ட்டாக ஏதாச்சும் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எது சம்மந்தமாக இருந்தாலுமே கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்குறேன். ஷோராக இன்னொன்று சொல்கிறேன், ஒரு பர்டிகுலராக ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் பேசணும் இது பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் கொடுங்க. ஹாய் கொடுத்துட்டு ரெக்கமெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா டேரெக்டாக கால் பண்ணுங்கள். கால் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மனசில் தோன்ற எல்லா விஷயத்தையும் சந்தேகமாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஷியோராக உங்களை வந்து இப்போ இது பண்ணுற எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் சரவணன்.